முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோசித ராஜபக்சவுக்கு எதிராகவும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகொடவுக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில். நேற்று இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 பேருக்கு எதிராகவும் விசாரணைகள் நடந்து கொண்டிருந்தது. அடிக்கடி ஆக்களை விசாரணைக்கு கூப்பிடுறது, கேள்விகளை கேட்கறது, அவைய சொல்கிறத எழுதுறது, பிறகு திருப்பி விசாரணையை கூப்பிடுறது இப்படின்னு போய் கொண்டிருந்தது. அப்போ ஒரு ஆளை விசாரணைக்கு கூப்பிடுறது வேற, அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது வேற. இப்போ யாரையும் கூப்பிட்டு விசாரிக்கலாம், விசாரித்து போட்டு இது தேராது நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று விட்டால் அவையில் பேசாமல் விட்டுறது. ஆனால் யோசித ராஜபக்சவையும் வசந்த கர்ணகொடவையும் அப்படி விடலாமா? விட முடியாது. ஏனென்றால் அவையில் பயங்கர குற்றம் எல்லாம் செய்திருக்கணும், செய்ததாக இப்போ குற்றஞ்சாட்டப்பட்டிருக்குது. இன்னும் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படையில் சரி என்று நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. என்ன கேஸ் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது 2006ஆம் ஆண்டு கடற்படையில் சேர்ந்தார் யோசித ராஜபக்ச. சேர்ந்து ட்ரைனிங்கும் எடுக்கலை, ஒன்றும் செய்யலை, உடனே வெளிக்கிட்டு வந்துட்டார் இங்கே லண்டனுக்கு. ஏன் லண்டனுக்கு வந்தவர்னு சொன்னால் இங்கே ரோயல் நேவி இருக்கிறது தானே, பிரித்தானிய கடற்படையினர் ரோயல் நேவி, அங்கே ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு, இங்கே பயிற்சி எடுக்கிறதுக்கு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு இலங்கையில் யாருக்குமே தகுதி இல்லை, இலங்கையில் இருக்கிற பயிற்சியெல்லாம் சரியே இல்லை, நான் படித்தா லண்டனில் தான் ட்ரைனிங் எடுப்பேன், பிரித்தானியாவில் தான் ட்ரைனிங் எடுப்பேன்னு சொல்லி உடனே இங்கே வந்துட்டார். வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுத்து திருப்பி இலங்கைக்கு போயிட்டு சண்டைக்கெல்லாம் போகலை. 2006ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் எவ்வளோ சண்டை நடந்தது. இலங்கை கடற்படையில் எத்தனையோ அப்பாவிகள் இந்த பிள்ளைகள் எல்லாம் கடற்படையில் உயிரை விட்டது தானே. ஆனால் யோசித ராஜபக்ச அந்த பக்கமே போகலை, ஆயுதமும் தூக்கியிருக்கவே மாட்டார் நினைக்கிறேன். துவக்கு எத்தனை கிலோ வரும்னு சொல்லி அவருக்கு தெரியுமோ தெரியாது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இங்கே யூகேக்கு வந்தது, இங்கே தங்கி இருந்தது, பிறகு ட்ரைனிங்கு காசு கட்ட தானே வேணும் பயிற்சிக்கு. ஏன்டா ரோயல் நேவி சும்மா ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன் தானே. இப்போ ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைச்சா ஓகே, அதர்வைஸ் காசு கட்டணும். அப்போ அதுக்கு கட்டின காசு எல்லாம் இலங்கையில் இருக்கிற அப்பாவி மக்கள், ஏழை எளிய மக்கள்ட காசு. அதாவது அரசாங்க வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு இங்கே செலவழிச்சிருக்கார். அது முதலாவது குற்றம். 2வது, கடற்படையில் சேர்ந்து இந்த பயிற்சி எடுத்தது எல்லாமே பயங்கர குளறுபடிகள். அதாவது முன்னுக்கு பின் முரணாக நிறைய வேலைகள் எல்லாம் செய்து பயங்கர குளறுபடிகள். அதை என்னென்னு சொல்கிறேன். இவர் கடற்படையில் சேர்ந்தது 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி, வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி. 14ஆம் தேதி கடற்படையில் சேர்ந்த பிறகு 29ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இவரையும் அவரோட சேர்ந்த இன்னும் கொஞ்சம் பேரையும், ஒரு 28 பேரையும் பிடிச்சு திருகோணமலைக்கு அனுப்பினது. கடற்படை தளபதி திருகோணமலைக்கு அனுப்பினவர் போய் பயிற்சி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அப்போ டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி பயிற்சிக்கு போறார். நோமலா இலங்கை கடற்படையில் சேர்ந்தா கடற்படை பயிற்சி குறைஞ்சது 3 மாதமாவது இருக்கும். 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் அப்படியே போய்கொண்டிருக்கும். பயிற்சிக்கு ஏற்றபடி குறைஞ்சது 3 மாதமாவது பயிற்சி எடுக்கத்தானே வேணும். ஆனால் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி பயிற்சிக்கு போனவர் எண்ணி ஒரு கிழமையில 8 நாளில் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி லண்டனுக்கு வந்துட்டார். ஏன்னு சொன்னால் இங்கே பயிற்சி எடுக்கிறதுக்கு. அது அப்படி சாத்தியம்? இலங்கை கடற்படையில் எல்லாம் சாத்தியமா? ஒரு ஆள் பயிற்சி எடுத்து சண்டைக்கு போய் அனுபவம் எல்லாம் சாதாரண சிப்பாயாக இருந்து அதிகாரியாக மாறி ஒரு கட்டத்துக்கு வந்த அப்புறம் தான் வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் வெளிநாட்டுக்கு பயிற்சி எடுக்கவே முடியும். ஆனால் யோசித ராஜபக்சவுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. என்ன சொன்னால் அப்பா ஜனாதிபதி என்றபடியாக எல்லாரையும் ஏமாற்றி, அப்போ கடற்படை தளபதியாக இருந்தவர் வசந்த கர்ணாகொட, அவர் பின்ன மஹிந்த ராஜபக்சவுக்கு சார்பாக தான் செயல்படுவார். அவரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த வேலை பார்த்து 7ஆம் தேதி, ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இங்கே லண்டனுக்கு ட்ரைனிங் எல்லாம் எடுத்து திருப்பி போயிட்டு பேசாமல் இருந்துட்டார் கொழும்பில். இதுதான் அவருடைய கடற்படை வரலாறு. இதில் இன்னும் ஒரு சுத்துமாத்தம் இருக்குது. சுத்துமாத்தம் தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. என்னென்னு சொன்னால், டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி கடற்படையில் சேர்ந்தவர். ஆனால் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பிளட் டெஸ்ட் எடுத்தவர். எதுக்கு அந்த பிளட் டெஸ்ட்ன்னு சொன்னால், இங்கே யூகேக்கு வரத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்ன பிளட் குரூப், பிளட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கானெல்லாம் கேட்பினா தானே, ட்ரைனிங்னா சும்மா விளையாட்டா. அப்போ அந்த பிளட் டெஸ்ட்டை டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியே எடுத்துட்டார். அப்போ இவர் கடற்படையில் சேர்ந்ததே யூகேக்கு வரணுமென்ற அந்த நோக்கத்தோடு தான். அங்கே இலங்கையில் கடற்படையில் ட்ரைனிங் எடுக்கிற எந்த நோக்கமும் இல்லை. அப்பயும் பிடிச்ச திருவண்ணாமலைக்கு அனுப்பினு தெரியல. அது சும்மா பேக்காட்டுறதுக்காகும். மக்களை ஏமாற்ற தானே வேணும், அரசாங்கத்தில் உள்ள மற்றாக்களை ஏமாற்ற தானே வேணும். அதுக்காக சும்மா இருக்கா திருவண்ணாமலைக்கு அனுப்பினது. நினைக்கிறேன் இந்த பக்கத்தால் போய் அந்த பக்கத்தால் வந்திருப்பவர்களுக்கு இவ்வளவு வழக்குகள், இவ்வளவு விசாரணைகள், இவ்வளவு கேஸுகளை உள்ளடக்கி இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நேற்று நீதிமன்றத்தில். இவ்வளவு காலமும் சும்மா விசாரணைகளுக்காக போயிட்டு வந்தவர் இனி நேற்றில் இருந்து அக்யூஸ்ட் என்ற பெயரில்
வந்து அழைக்கப்படுகின்றார். அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர், அக்யூஸ்ட் 1 அக்யூஸ்ட் 2 என்று சொல்லுவது தானே, அந்த மாதிரி பேரில் நீ அழைக்கப்படுவார்கள். வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசால் இருக்காரு தானே, அவரை வந்து விடுதலை செய்ய சொல்லி ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகஜர் கையளிக்கிறேன்னு சொல்லுவது தானே, அதே மாதிரி பொதுமக்கள் கையெழுத்து போட்டு அந்த மகஜர் கையளிக்கப்பட்டதாம். எந்த பொதுமக்கள் கையெழுத்து வச்சேன்னு தெரியல, ஒரே ஆளே 10 தரம் கையெழுத்து வச்சாரோ இன்னும் தெரியல. என்னென்னு சொன்னால் சுரேசாலே அவர்களை வந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று இயங்குதான், ஒரு குழு ஒன்று. அந்த குழு தான் கொழும்பில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு போயிட்டு, இங்கே பாருங்கோ பொதுமக்கள் எல்லாம் சைன் வச்சிருக்கணும், அவரை வந்து கட்டாயம் விடணும். ஏன்னு சொன்னால் அவர் கைது செய்யப்பட்டு இப்போ 175 நாட்கள் ஆயிட்டான். சுரேசாலை கைது செய்யப்பட்டு நினைக்கிறேன் இந்த 175 நாட்களில் 100 நாட்கள் ஹாஸ்பிட்டலாக இருந்து இருப்பார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில். அதில் கொஞ்ச காலம் சாப்பிடாமலே கிடந்தவர். சாப்பிடவே இல்லைன்னு சொன்னால், அதாவது வாய் மூலம் சாப்பிடல, பிறகு அவருக்கு பைப் மூலமாக சாப்பாடு வில்லங்கத்துக்கு ஏற்றி தான் இப்போ உயிரோடு இருக்கிறார். விட்டுருந்தா பைப்பை பிடுங்கியிருந்தா வேறு விதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும். எனவே அது ஒரு பக்கம். இப்போ சுரேசாலை கைது செய்யப்பட்டு 175 நாட்கள் ஆயிட்டுது. எனவே அவரை வந்து விடுவிக்கணும் என்று சொல்லி இந்த குழுவினர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு போயிட்டு கடிதம் கொடுத்திருக்கணும். பொதுவாக ஐக்கிய நாடுகள் சபை என்ற கதவை போய் தட்டுறது, அந்த வாசலை ஏறி இறங்குறது எல்லாமே வந்து தமிழ் மக்களாகிய நாங்கள் கடந்த காலங்களில் செய்தவே இல்லை. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் என்று சொல்லி காலம் வந்து அப்படியே திரும்பி கொண்டு வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் சுரேசாலையால் பாதிக்கப்பட்டு, அவரால் பர்சனலாக பாதிக்கப்பட்டே நிறைய பேர் ஐக்கிய நாடுகள் சபையில் போயிட்டு முறைப்பாடெல்லாம் கொடுத்துருப்பினோம். அவர் இராணுவ பணிப்பாளராக இருந்த, புலனாய்வுத்துறையினுடைய பணிப்பாளராக இருந்த காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரையே விடுவிக்க சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையில் போயிட்டு முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்யும் எங்களுக்கு தெரியும் தானே, அதை வாங்கி இங்கே விண்ணுக போட்டு தங்கடவாரில் பேசாமல் இருப்பினோம். இதை தவிர ஐக்கிய நாடுகள் சபை ஒரு நடவடிக்கையும் எடுக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம். சஜித் பிரேமதாசாவை டென்ஷன் ஆக்கிய சட்டத்தரணிகள் சங்கம். அதாவது நேற்று பாராளுமன்றம் கூடினது தானே, பாராளுமன்றத்துக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இருக்கிறது தானே, பார் அசோசியேஷன் என்று அவையில் வர சொன்னது. எல்லாரும் வாங்க பாராளுமன்றத்தில் வச்சு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி விடுவோம் என்று சொல்லி யார் கூப்பிட்டேன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா தான் கூப்பிட்டவர். இரண்டாவது தான் எதிர்க்கட்சி தலைவர் கூப்பிட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் அவையில் வரவே இல்லை. நேற்று பாராளுமன்றத்துக்கு ஜனாதிபதியும் வந்தவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் வந்தவர். அப்போ அவர் வரையக்குள்ள வந்து இவியலும் வந்தால் ஏதாவது செய்யலாம்னு பார்த்துச்சு இன்னும் தெரியாது. பார்த்தா கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுட்டோம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கொஞ்ச காலமாக வந்து இந்த நீதிபதிகள் ஓய்வு பெற பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக்கி கொண்டிருந்தது. அப்பயே நாங்கள் செய்திகளை சொன்னாங்கள், இது இவேண்ட வேலையாக இருக்காது, இதுக்கு பின்னுக்கு அரசியல் கட்சிகள் இருந்து கிண்டி கொண்டிருப்பினோம் என்று சொல்லி. பார்த்தா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியே கதைச்சு கொண்டிருக்கணும். ஏதோ இலங்கையில் வந்து இப்போ நீதிபதிகள் ஓய்வு பெறுறது தான் இப்போ பெரிய பிரச்சனை, வேறொரு பிரச்சனையுமே இல்லை. இங்கே போதைப் பொருளில் வந்து எளிய சமுதாயம் வந்து எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது பிரச்சனை கிடையாது. வீதி விபத்தில் வந்து பொதுமக்கள் சாயினம், அது பிரச்சனை கிடையாது. இந்த எல் நினோன்ற ஒரு பிரச்சனையால் வந்து வெப்பம் அதிகரித்து கொண்டு போகுது, அது பிரச்சனை கிடையாது. இது மாதிரி 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நீதிபதிகள் ஓய்வு பெறுறது தான் இப்போ எதிர்கட்சியாளர்களுக்கு பிரச்சனை. அப்போ அதை வச்சு கிண்டலாம்னு பார்த்துச்சு. இப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ஓயுது. ஏன்னு சொன்னால் சட்டத்தரணிகள் சங்கத்தினர் அன்றைக்கு போயிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்து கைச்சவினம் தானே. அப்பேக்க வந்து ஜனாதிபதி எல்லா விஷயங்களையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தவர். இதுதானப்பா பிரச்சனை, இது எனக்காக செய்யப்பட்டது இல்லை, ஒரு தனிநபருக்காக செய்யப்பட்டது இல்லை, இது நாட்டு நலனுக்காக செய்யப்பட்டது. நிறைய வழக்குகள் வந்து பெண்டிங்கில் கிடக்குது. இப்போ நீதிபதிகளை பிடிச்சி வீட்டு அனுப்பிவிட்டா அப்போ யார் அதில் விசாரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு நியாயமான கருத்தை சொன்னவர். அதை வந்து கிட்டத்தட்ட சட்டத்தரணிகள் சங்கம் ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் ஒரு கதை ஒன்று அடிபட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா கூப்பிட்டு இருந்தவர் இவியலை பாராளுமன்றத்துக்கு வாங்கோ, அங்கே வச்சு கதைப்போம்னு சொல்லி. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து காலை வாரி விட்டுட்டோம். அவையில் பாராளுமன்றத்துக்கு நேற்று வரவே இல்லை. அதுக்கு சஜித் பாராளுமன்றத்தில் உரையாற்றிக்க சொன்னவர், அரசாங்கம் மிரட்டி இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை என்று சொல்லி அரசாங்கத்தை குற்றம் சாட்டியிருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா. போலீஸ் அதிகாரி ஒருவர் தன்னுடைய சேவை துப்பாக்கியை பயன்படுத்தி தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்திருக்கின்றார். இந்த போலீஸ் அதிகாரிக்கு வந்து 36 வயது. இவர் வந்து ஒரு பௌத்த விகாரை ஒன்றில் செக்யூரிட்டியாக இருந்திருக்கார், காவலுக்கு இருந்திருக்கார். எந்த விகாரை என்று கேட்டிங்கன்னா அதுதான் முக்கியமான விஷயம். ஞானசார தேரர் இருக்காது தானே, அவர் இருக்கக்கூடிய ராஜகிரிய விகாரை. அந்த விகாரையினுடைய பேர் வந்து ஸ்ரீ சத்தர் மராஜிக்க ரஜமகா விகாரை. அந்த விகாரைக்கு சென்றிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் தான் நேற்று திடீரென்று தன்னுடைய சேவை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்ச்சிருக்கிறார். என்ன காரணம் என்று தெரியலை. அவர் கொஞ்ச காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார் என்று சொல்லியும் ஒரு தகவல் ஒன்று இருக்குது. என்ன விஷயம் என்று தெரியலை. ஒருவேளை ஞானசார தேரருக்கு போய் சென்று இருக்கிறதாக பேசாமல் சாகலாம் என்று சொல்லி அப்படி நினைச்சாரோ இன்னும் தெரியலை.
தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்திருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.